இரண்டாவது நாளாகவும் காலமை இஸ்ரேல் வந்து ஈரான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி இருக்கிறார்கள். ஈரான் ஒன்றை கூறுகின்றது, எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் தாக்குவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களையும் தாக்குவோம் என்று. இரவு அவர்கள் மீண்டும் இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை தாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஹைஃபா பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தான் இஸ்ரேலின் முதுகெலும்பாக இருப்பது. அது மீது வீழ்ந்து படித்திருக்கின்றது. பலதரப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்துவது மட்டுமல்லாது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். அதை நீங்கள் காணொலியில் பார்க்கும்போது தெரிகிறது. அதாவது 2 ஏவுகணைகளும் போகின்றது. ஒன்று அந்த வேகத்தை பார்க்கும்போது தெரிகிறது. ரஃபா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட மத்திய ஏவுகணை விட 3 மடங்கு வேகத்துல போகுது. போது மிக்ஸாகத்தான் பாவித்திருந்தார்கள். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை காலை என்று சொல்லலாம். சனிக்கிழமை காலை பயன்படுத்தியது வந்து 2 மிக்ஸாக 200 ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி, பிறகு சனிக்கிழமை இரவு ஈரான் பயன்படுத்தியது வந்து ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவுகணைகளும் என்று சொல்லி, இப்ப இஸ்ரேல் ஈரான் ஏவுகணை பலத்தை அழித்து விட்டோம், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை அழித்து விட்டோம் என்று கூறினாலும் ஈரான் தாக்குதலை பார்க்கும் போது அவர் இஸ்ரேலின் படை நடவடிக்கை முற்றாக வெற்றி பெறவில்லை என்றுதான் கூறலாம்.